ஒரே நேரத்தில் பேசுவதை இவர் செவி ஏற்பார். இந்த தன்மை இவருக்கு உள்ளது நீங்கள் நம்புறீங்க. இது ஷிர்க், பக்கா ஷிர்க். அப்போ இந்த ஷிர்க்கு இதை மேட்ச் பண்ணி அழகாக உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதில்ல? இப்போ நேரடி ஷிர்க்கா இது? இப்படி எங்கேயாவது விளக்கம், எங்கேயாவது எந்த சாவியாவது விளக்கம் சொல்லியிருப்பாங்களா இப்படியாப்பட்ட ஷிர்க்குகள் கூடாதுன்ட்டு? அதெல்லாம் இருக்காது. ஹதீஸ்லையும் எங்கேயும் இருக்காது. மொத்தமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்து இன்னொருத்தருக்கு இருப்பதாக நம்பிட்டா இது என்னது? அது வந்து ஷிர்க்கு. அப்படி ஒரு சிஃபத்தில் ஒரு சிஃபத்து, அவனே அரசன் குர்ஆன்ல இல்லையா? மாற்று பொருள் தரக்கூடாதுங்கிறீங்களே, இந்த இடத்துல நாங்களா மாற்று பொருள் கொடுக்குறோம். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. இது என்னது? இது சிஃபத்தா இல்லையா? அப்போ இன்னொருத்தரை நீங்கள் அல்லாஹ்வே அரசன் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர். அல்லாவும் அரசன் இவனும் அரசன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பேர் முஷ்ரிக். மலிக் என்று நீங்கள் அழைத்துக் கொள்வதே போதுமானது. வேறெல்லாம் அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கொள்வதே நீங்கள் போதுமானது. பெருசாக நீங்கள் ஒன்றும் ஆய்வெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். நேரடியாக அதான் அல்லாஹ் சொல்கிற ஆயாத்துல் முஹக்கமாத், வெளிப்படையான ஆயத்து. அது அதையா முத்தசாபிஹாத் ஆக்குறீங்க? அவனே அரசன், அரசன் பேசுங்களேன். அரசன் அல்லாஹ் தான், வேறு யார் அரசன்? அவனும் அரசன் கிடையாது. அப்போ டைரெக்டாக அதை பேசிட்டு போயிடலாம்ல. அப்போ அது பேசுறதில்ல, மாற்று பொருள் நாம கொடுக்குறல. கோடுவேடு நாம மறுமை நாளுக்கு கோடுவேடு கொடுத்தா இவங்க வந்து தௌஹீதுக்கு கோடுவேடு கொடுத்து அவங்க உம்மத்தை டைவர்ட் பண்ணி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அடியார்கள் எப்படி நம்பணும் அல்லாஹ்? அப்போ ஹாக்கிமியத்தை பற்றி சுருக்கமாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதாவது இந்த அரசியல் விளக்கம் மட்டும் அவர் கொடுக்குறாரு. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தனி. அந்த சிஃபத்துகள், அந்த அரசியல் சிஃபத்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 16 சிஃபத் அரசியல் மேர்ஜ் ஆகுது. அல்லாஹ்வுடைய அந்த 16 சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் வரக்கூடியது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸுக்கும் மனிதனுடைய அந்த அந்த சட்டத்திட்டங்களுக்கு மட்டுமே அது கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன? வானங்கள் மற்றும் பூமியின் அல்லாஹ்வை போன்று முழுமையாகவோ அவனின் தன்மைகளில் ஒன்றை கொண்டவனாகவோ யாரும் இல்லை. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு அவனே அனைவரையும் மிகைத்தவன், அடக்கி ஆள்பவன். அவன் அடக்கி ஆள்பவன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அல்லாஹ் மட்டும்தான் அடக்குறான். அவனே அனைத்தையும் அறிந்தவன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அவனுக்கு எந்த குறையும் இல்லை. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? எல்லாரையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? ஏழாவது என்ன? என்றென்றும் உயிருடன் இருப்பவன். இதுலேயும் யாருக்கும் மாற்று கருத்து? அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவன் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். எல்லா அதிகாரமும் அவனுக்கே உண்டு. என் பர்சனல் லைஃப்லையும், என்னுடைய ஃபேமிலி லைஃப்லையும், என்னுடைய பொருளாதாரத்திலையும் எதில் வேணாலும் மூக்கு நுழைக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கு. விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு அனைத்து அவனுக்கே கட்டுப்படுகின்றன. வானமும் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு விரும்பியோ விரும்பியோ கட்டுப்பட்டு தான் ஆகணும். லாபமும் நஷ்டமும் அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லாஹ் நினைச்சா தான் என்ன உயிரோட வச்சிருக்க முடியும். என்னது ஏதாவது ஒன்று பிடுங்கிட்டு போகுது அப்படின்னா அல்லாஹ்னால தான் பிடுங்க முடியும். அவன் தடுத்ததை யாரும் எனக்கு வந்து கொடுக்க முடியாது. அவன் கொடுத்ததை யாரும் தடுக்க முடியும்.